அனைவருக்கும் வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் இந்திய தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் ஒரு 50 கேள்விகள் பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள். இந்து சமய அறக்கட்டளை மசோதா நீதி கட்சியால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன வருஷங்க? 1925 தான் என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி மசோதா கொண்டு நிறைவேற்றப்படுறாங்க. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் பொறுத்த வரைக்கும் 1920 கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்தது முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1923 சரிதான். ஓகே. அடுத்தது நீதி கட்சியில் பிராமணருக்கான ஆட்சிக்குழு தீர்மானம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1930. இது தவறு. 1930 தான் கொண்டு வராங்க. என்னதுங்க, நீதி கட்சியில் பிராமணருக்கான ஒரு ஆட்சிக்குழு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இது பார்த்திங்கன்னா 1929. 1926 கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது 1929 தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாருது. அடுத்தது இப்போ எத்தனை அணி சரியாக கொடுத்துருக்காங்க? 2 அணி சரியாக கொடுத்துருக்காங்க, 2 அணி தவறு. அப்போ இதுக்கான விடை நீதி கட்சியில் பிராமணருக்கான ஆட்சிக்குழு எப்போ கொண்டு வராங்க? 1930லையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் 1929லையும் வருது. அடுத்தது முத்தையா முதலியார் நீண்டாலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எழுதியவர் யார் பார்த்திங்கன்னா ரங்கநாத முதலியார். இவர் என்ன பண்ணுறாருனா முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்படின்னு சொல்லி கேட்குறது என்ன எழுதியவர் யார் கேட்டிங்கன்னா ரங்கநாத முதலியார் தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். கூற்று 1 நீதி கட்சியில் பிராமணருக்கான கதவு திறக்கப்பட்டது. அடுத்து 2வது கூற்று பாருங்கள். 1930 ஜூலை 15 இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ் ஆதரவை பெரும் முயற்சி இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இதில் என்னென்னா கூற்று 1 சரி. அடுத்தது கூற்று 2 அப்படின்னு கேட்டால் தவறு. எதனால் தவறு சொல்கிறாங்கன்னா இதுக்கான தீர்மானம் எப்போ நிறைவேற்றுறாங்கன்னா ஜூனில் தான் நிறைவேற்றுறாங்க. இது ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூன் தான் சரியானது. என்ன மாதம்? ஜூன் மாதம் தான் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. நீதி கட்சியில் பொறுத்த வரைக்கும் பிராமணருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்செல்லாம் போகும். அந்த டைமில் அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீதி கட்சிகளுக்கான பிராமணருக்கான கதவு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 1ல் இதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த நீதி கட்சியில் பிராமணருக்கும் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் 1930 தீர்மானம் போடுறாங்க. அப்போ இந்த கேள்வியில் பொறுத்த வரைக்கும் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்போ கூற்று 2 என்ன தவறு? ஜூன் மாதத்தில் தான் நிறைவேற்றுறாங்க. அடுத்தது 5வது கேள்வி. முதல்வர் பாருங்கள், பொய்ப்பிலி ஆட்சி காலத்தில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றவர் யாருங்க? எம்ஏ முத்தையா செட்டியார் தான் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரார், நிறைவேற்றுறார். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஆதிகால ஆரியர்கள் தூங்கும்போது நுழைந்த திருடர்களை போன்றவர்கள் என்றும் அவர்களுடைய வாரிசுகளே பிராமணர்கள் என்றும் ஆரிய களமும் திராவிட களமும் இருவேறு இனங்கள் என பகிரங்கமாக பேசியவர் யார்? இந்த கேள்வி நம்மளுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? இது யாரும் நம்ம இப்போ இதுன்னு சொல்ல கிடையாது. இது கேள்வி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். கேள்வி எடுத்து நம்ம எடுத்து சொல்கிறோம். இது நம்மளோட சொந்த இது கிடையாதுங்க. இது கேள்வியே இருக்கிறதுனால தான் இது கேள்வி படிக்கிறோம் நம்ம. அடுத்தது பாருங்கள், இதுக்கான ஆன்சர் டிஎம் நாயர் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். இந்த கூற்றுக்கான சொந்தக்காரர் டிஎம் நாயர். அடுத்து பாருங்கள், சென்னை நகர திட்ட சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போங்க? சென்னை நம்ம இதுக்குள்ள சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நகர திட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1920 சட்டம் கொண்டு வராங்க. அடுத்தது நீதி கட்சி வகுப்பாரி பிரதிநிதித்துவ கொள்கையை செயல்படுத்தியது பிராமணலாதவரின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என கூறியவர் யாருன்னா பி ராமமூர்த்தி சொல்கிறார். அதாவது நீதி கட்சின்றது பார்த்திங்கன்னா வகுப்பாரி பிரதிநிதி கொள்கையை செயல்படுத்தியது. இதோட மெயின் அஜெண்டான்னு பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவரான வாக்குகளை பெறுவதற்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று சொல்கிறார். யார் சொல்கிறதுனா பி ராமமூர்த்தி என்றவர் சொல்கிறார். அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. கூற்று 1 தடையை மீறி பார்த்தசாரதி கோயில் உச்சியில் தேசிய கொடி ஏற்றியவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. ஓகே, இது கூற்று 1 சரிதான், இது ரைட்டு தான். அடுத்தது கூற்று 2 பாருங்கள். 1930 இதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அது 2ம் சரிதான். அடுத்த கேள்வி பாருங்கள், 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் மாவீர் சத்தியமூர்த்தியுடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க.
இது வந்து பொறுத்த வரைக்கும் வெள்ளி நாக்கு நாவலர்னு சொன்னால் இவர் தான். அப்போ மக்கள் உரிமை காவலர்னு சொன்னாலையும் சத்தியமூர்த்தி அவர்கள் தான். அடுத்து இந்திய விடுதலையின் பேராளி அப்படின்னு சொன்னாலையும் இவர் தான். அப்போ இது வந்து தவறானது வந்து பொறுத்த வரைக்கும் இந்திய விடுதலை போர் முரசன்னு சொல்கிறது வந்து தவறு. அடுத்தது பின்வருவர்களில் திராவிடர் கழகத்துடன் தொடர்பில்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் திராவிட கழகத்துடன் தொடர்புடையவர் வந்து பெரியார், பி.டி. ராஜன், பி. ராமச்சந்திர ரெட்டி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகத்துடன் தொடர்புடையவர்கள். தொடர்பு இல்லாதவர் தான் யாருங்க? கூர்ம வெங்கட ரெட்டி. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவேரா ஒத்துழைமை இயக்கத்திற்கு ஆதரவு தர மறுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கூற்று 1 வந்து தவறு. என்னதுங்க, இவர் வந்து என்ன பண்ணார்? ஒத்துழைமை இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தருவாங்க, தர மறுக்க மாட்டாங்க, தருதல், ஆதரவு தருதல். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். கோவையில் கள்ளுக்கொடை மறியலுக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவையில் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்? இவர் கலந்துக்குவார். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் போயிருப்பாங்கன்னா, அவங்க மனைவி வந்து நாகம்மையாரும், அவங்களோட சகோதரியான என்னங்க பாலாம்மாள் வந்து அம்மையாரும் வந்து இப்போராட்டத்தில் வந்து இணைந்து செல்லுவாங்க. இவர் வந்து இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து கோவை சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார். அப்போ இதில் வந்து கூற்று 1 2மே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. 2மே வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். அடுத்தது 14வது கேள்வி. தமிழகத்தின் பிராமணர் இல்லாத முதல் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு சொன்னால் பெரியார் தான் வந்து என்னது பிராமணர் இல்லாத ஒரு காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பெரியார். ஓகே, அடுத்தது வகுப்பாரி தீர்மானத்துடன் தொடர்பில்லாத காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொன்னால் எந்த மாநாடுங்க? சேலம் மாநாடு தான். மீதி எல்லாமே வகுப்பாரி பிரிவினருடன் வந்து தீர்மானத்துடன் தொடர்புடையது. இந்த சேலம் மாநாடு மட்டும் கிடையாது. அடுத்தது 16வது கேள்வி. கூற்று 1 சர் ஏ. ராமசாமி முதலியார் பெரியாரை தமிழ்நாட்டு ரூசோ என்று அழைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, கூற்று 1 சரிதான். அடுத்தது காந்தி வந்து மகாத்மா என 1928 முதல் பெரியார் அழைக்க தொடங்கினார்னு சொல்லி கூற்று 2 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இவர் என்ன பண்ணுவார்? இவங்களுக்கு வந்து முரண்பாடு வரனால என்ன பண்ணுவார்? அப்போ அழைக்க மறுது அப்போ வந்து சொல்ல விட்டுருவார் மகாத்மா. அவர் எப்பவுமே மகாத்மா காந்தி தான். இருந்தாலும் வந்து இந்த டைமில் வந்து அவர் வந்து பெரியாருக்கு அவர்கள் ஏற்பட்ட முறைனால வந்து அவர் விட்டுருப்பார். அந்த மாதிரி குறை மறுத்து விடுவார். அடுத்த கேள்வி 17வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு வந்து 1934 சரிதான். உண்மைன்றது பொறுத்த வரைக்கும் இதுவும் 1970 தான். குடியரசு இதுன்றது 1925 தான். ரீவோல்ட் அந்த இதில் பொறுத்த வரைக்கும் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து 1928 வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன வருஷங்க? 1928 தான் இது வந்து சரியான ஆன்சரு. இது எந்த இதழ்னு பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஆங்கில இதழ். இது வந்து ஆங்கில இதழ். இது வந்து இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கத்தோட கொள்கையை என்ன பண்ணுவோன்னா, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து எடுத்து கொண்டு வரது தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு, இது வந்து சுயமரியாதை இருக்கிற கொள்கை வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான். இது வந்து 1928 வந்து இந்த இது ரீவோல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கீழ் காண்பவர்கள் சமதர்ம வேலை திட்டத்துடன் தொடர்புடையவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். யாருங்க? பெரியார் தான் கொண்டு வந்த. தந்தை பெரியார் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான். அடுத்தது கூற்று 19வது கேள்வி. கூற்று 1 2 கொடுக்குறாங்க. இதில் வந்து தனிநாடு கோரிக்கை குறித்து பெரியார் வந்து அம்பேத்கருடன் உரையாடினார். கூற்று 1. கூற்று 2 பொறுத்த வரைக்கும் அப்போது ஜின்னா உடன் இருந்தார். இதை வந்து 2மே தவறாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா தனிநாடு கோரிக்கை குறித்து பெரியார் யாருடன் உரையாடினார்னா ஜின்னாவுடன் உரையாடுவார். யார் கூட? ஜின்னா கூட உரையாடுவார். அப்போ வந்து யார் வந்து உடன் இருப்பார்னா அம்பேத்கர் வந்து உடன் இருப்பார். அவ்வளோதான். அடுத்து 20வது கேள்வி. கூற்று 1 கருஞ்சட்டை படை மாநாடு எப்போ வந்து நடைபெறுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பொறுத்த வரைக்கும் எங்கே நடைபெறும்னா 1946 மே 11 நடக்கும். இது வந்து கோவையில் நடந்துச்சுன்னு கேட்டால் கிடையாது. இது எங்கே நடக்குன்னா மதுரையில் நடக்கும். எங்கெங்க? மதுரையிலே நடக்குது. அப்போ திராவிட கழக கொடியை முறையாக ஏற்கப்பட்டதுன்னா சரி. அப்போ வந்து கூற்று 1 தவறாக கொடுத்தாங்க. எங்கே நடக்குதுன்னா மதுரையில் நடக்குது. இந்தங்க கருஞ்சட்டை படை மாநாடுன்னு சொல்லிட்டு 1946 மே 11 மதுரையில் நடக்குது. அடுத்தது திராவிட கழக கொடி வந்து முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ வந்து இதுதான் சரியான பதில். அடுத்தது கீழ்கண்டவற்றில் எத்தனை இணையம் சரின்னு கேட்குறாங்க. 2 இணையம் வந்து சரியாக இருக்குது. அப்போ எது வந்து தவறாக இருக்குதுன்னு தெரியணும் நம்மளுக்கு. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பெரியார் வந்து அரசியல் நிர்ணய சபை அமைப்பு முறையை வந்து எதிர்த்தாரா? அடுத்தது தமிழக ஆளுநர் வட நாட்டவர் என்னதுங்க
நியமிப்பது பெரியார் எதிர்த்தார் 2வது இதில். அடுத்தது 1949 அண்ணா நீதி கட்சியை விட்டு பிரிந்து திமுகவை தொடங்கினார். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு இதுக்கு ரைட்டு தான். அடுத்து தமிழக ஆளுநராக வடநாட்டை நியமிப்பது பெரியார், இதுவும் எதிர்க்கிறாரு. 3வது இது மட்டும் நல்லா பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1949 அண்ணா என்ன பண்ணுறாருன்னா நீதி கட்சி விடல, திராவிடர் கழகத்தை விட்டு தான் என்ன பண்ணுறாரு, திமுகவை தொடங்குறாரு. இதுதான் தவறு. அப்போ முதல் 2 இணையும் சரி, 3வது இணை தான் தவறாக கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 22வது கேள்வி பாருங்கள். நீதி கட்சியை உத்தியோக வேட்டை கட்சி என்று கூறியவர் யாருங்க? நீதி கட்சினா உதினது உத்தியோக வேட்டை கட்சி அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியார் தான் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது அரசியல் தொண்டு என்பது அயோக்கியர்களை உற்பத்தி செய்து அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே அல்லாமல் வேறில்லை அப்படின்னு சொன்னவர் யாருங்க? பெரியார். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் தொண்டு என்பது அயோக்கியர்களை வந்து உற்பத்தி செய்து அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே அல்லாமல் வேறில்லை அப்படின்னு ஒரு கூற்று சொல்லுங்கிறார். இந்த கூற்றுக்கு சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். அடுத்தது 24 சுயமரியாதை மாநாடு ஆண்டு இது கேட்குறாங்க. செங்கல்பட்டு மாநாடு எப்போ நடக்குதுன்னா 1929. அடுத்து சேலம் மாநாடு 1944. அடுத்து ஈரோடு மாநாடு 1930. அடுத்து விருதுநகர் மாநாடு 1931 நடக்குது. இது வந்து சுயமரியாதை மாநாடுகள் நடந்த ஆண்டுகள். அடுத்தது எந்த ஆண்டு நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் 15 அம்ச கொள்கைகள் வெளியிடப்பட்டதுன்னா 1929 தான் 15 அம்ச கொள்கை மாநாடு வந்து வெளியிடப்பட்டது. அடுத்தது பெரியாருடன் தொடர்பில்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. உண்மை நாடோர் சங்கமும் அவரோட தொடர்புடையதான், தாராள சிந்தையாளர் சங்கமும் அவரோட தொடர்புடையதான், பகுத்தறிவாளர் கழகம் அவரோட தொடர்புடையதான். ஆனால் சமதர்ம கழகன்றது பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் நோக்கம் என்னென்னா, நம் பெரியாரோடைய சமத்துவ சமூக நீதி பகுத்தறிவு அந்த இதெல்லாம் வந்து தொடர்புடைய இயக்கங்கள், அவருடைய சிந்தனையே மாதிரி இருக்கக்கூடிய இயக்கம் தான் சமதர்ம கழகம். மீதி 3 வந்து அவருடைய டைரெக்டாக தொடர்புடையது. இதெல்லாம் அவருடைய சிந்தனை மாதிரி இருக்கக்கூடியது இயக்கங்கள். அதனால் வந்து சமதர்ம கழகம் வந்து வராது. அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் சமதர்ம சங்கங்களை நிறுவப்பட காரணமான மாநாடு எதுனா விருதுநகர் மாநாடு தான் காரணம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் பெரியார் தொடர்பாக தவறானது எத்தனை இணைகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், பெரியார் வந்து ரஷ்ய பயணம் வந்து எப்போ போகிறாருங்க? 1930 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தவறு. 1930 என்னங்க 32 தான் போகிறாரு. 1932 தான் பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போகிறாரு. அப்போ அடுத்து எத்தனை மாதம் வெளிநாட்டு பயணம் சுட்டு போயிடணும்னா 10 மாதம் கிடையாது. எத்தனை மாதங்க? 11 மாதம் போகிறாரு. 11 மாதம் வந்து போகிறாரு. எப்போ திருப்பி வந்து நம்ம முடிச்சுட்டு தமிழ்நாடு திருப்பி ரிட்டர்ன் வராருன்னா 1932 தான் வராரு. அப்போ எத்தனை இணை வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னா 3 இணை தவறாக கொடுத்துருக்காங்க. ஒரே இணை மட்டும் தான் சரி. அப்போ வந்து 4வது இணை என்னன்னு பாருங்கள். மார்க்சிய சித்தாந்தம் இவருக்கு வழிகாட்டி. ஆமாம், பெரியாருக்கு வந்து மார்க்சிய சித்தாந்தம் அவர் வந்து வழிகாட்டியாக வச்சுருப்பார். அப்போ வந்து இதில் என்ன அந்த 3 தப்பாக கொடுத்துட்டு 1 ரைட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியில். அடுத்தது 29வது கேள்வி பாருங்கள். சமதர்ம வேலை திட்டம் எத்தனை ஆண்டுகள் வந்து செயல்படுத்தல் கவனம் செலுத்தப்பட்டதுன்னா 1 ஆண்டு தான். சமதர்ம வேலை திட்டம் என்பது எத்தனை ஆண்டுகள் வந்து கவனம் செலுத்துகிறாங்கன்னா 1 ஆண்டில். அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று 1 மற்றும் கூற்று 2 பாருங்கள். 1933 பெரியார் தீவிர சமதர்ம பிரச்சாரத்திற்காக தண்டிக்கப்பட்டார். கூற்று 2 பாருங்கள். 1933 மே 1 தினம் வந்து கொண்டாட பெரியார் வந்து வேண்டுகோள் விடுத்தார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூற்று 1 மட்டும் தான் சரின்றாங்க. 1933 வந்து பெரியார் வந்து தீவிர சமதர்ம பிரச்சாரத்துக்காக தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சரிதான். கூற்று 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து எப்போனா 1933 மே 1 கிடையாதுங்க. மே வந்து 21 வந்து இது கொண்டாட வந்து பெரியார் வேண்டுகோள் விடுவார். அடுத்தது மே 21ங்க, மே 1 கிடையாது. மே 21 தான் இது சொல்லுவார். அடுத்தது கீழ்கொண்ட சரியான கூற்றுகள் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எது வந்து சரியான கூற்றுகள் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1937 பெரியார் வந்து நீதி கட்சிக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது சரிதான். அடுத்தது பகுத்தறிவு வந்து 1925 தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறு. இது வந்து எப்போனா 1934 தான் நடக்கும். என்னங்க 1934 விடுதலைன்றது இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இது எப்போ தொடங்குவாங்க? நம்ம 1935 கிடையாது, 1936 தான் இது நடக்கும். பகுத்தறிவு என்பது வார ஏடு என்பது சரிதான். அப்போ வந்து எது தவறுனா 2, 3 தான் தவறு. அப்போ 1, 4 சரி. அதான் இது கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியில். அடுத்து பாருங்கள் 32வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. 1938 சென்னை நோக்கி இந்திய எதிர்ப்பு படை அணிவகுப்பு போச்சுன்னு சொல்கிறாங்க.
அப்போ வந்து 32 பொறுத்த வரைக்கும் என்னதுங்க 1938ன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரிதான். 1938 வந்து சென்னை நோக்கி இந்திய எதிர்ப்பு படை வந்து போயிடுச்சு. சரி, அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்னது அந்த பங்கினால் என்ன பண்ணாங்க, பெரியாருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னா சரிதான், இது சரிதான். ஆனால் எந்த இடத்துலனா அலிநகர் கிடையாது. ஏங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பெல்லாரின்ற சிலை எந்த ஊருங்க, பெல்லாரின்ற இடத்துல தான் இவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கும். சரி, அடுத்தது அப்போ வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அந்த தவறுக்கான ஆன்சர் என்னென்னா பெல்லாரி தான் சரி. அடுத்தது 33வது கேள்வி பாருங்கள். பின்வருவற்றில் பெரியார் தொடர்பான என்னது சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்கள் 33வது கேள்வி பொறுத்த வரைக்கும் கிரிப்ஸுடனான சந்திப்பு வந்து 1939 சரிதான். அடுத்தது ஜின்னாவுடான சந்திப்பு வந்து எப்போ நடக்குதுன்னா 1940 நடக்கும். இது வந்து தவறு. 1940 ஏப்ரலில் வந்து தான் நடக்கும். அடுத்தது அமைச்சர் பதவி ஏற்றார் பெரியார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க 1940. இவர் வந்து அமைச்சர் பதவி ஏற்கவே மாட்டார். அப்போ எப்படி ஏற்பார்? இது தவறு. 1940ன்றது அவர் அமைச்சர் பதவி ஏற்க மறுத்துடுவார். அடுத்தது 4வது பாருங்கள். இந்த நீதி கட்சி சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருமாற்ற முடிவு செய்தார். இதுவும் சரிதான். அப்போ 1, 4 சரிதான். இந்த 2, 3 தவறு. 2, 3 எதனால் தவறு? 1940 தான் இவர் வந்து சந்திக்கிறாரு. இவர் வந்து அமைச்சர் பதவி ஏற்க மறுக்கிறார். அப்போ வந்து 2 சரியாக கொடுத்துருக்காங்க, 2 தவறாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது 34வது கேள்வி. கூற்று 1 ரேடிக்கல் என்னது டெமோக்ராட்டிக் கட்சி மாநாடு கல்கத்தாவில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? இதுவும் சரிதான். கூற்று 1 சரிதான். அடுத்து பிராமணர் பிற்படுத்தப்பட்டோர் மாநாடு நாக்பூரில் 1944 நடந்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. எதனால் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஊர் தவறாக கொடுத்துருக்காங்க. என்ன ஊருனா கான்பூரில் தான் அந்த மாநாடு நடக்கும். அப்போ வந்து அதுதான் சரியானது இது விடை. அடுத்தது 35வது கேள்வி பாருங்கள். பெரியார் வந்து நாட்டு பிரிவினை பற்றி பேசிய மாநாடு நடந்த இடம் வந்து கடலூர். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாட்டு பிரிவினை பற்றி வந்து ஒரு இந்த மாநாட்டில் சொல்கிறாரு. அடுத்தது 36 எந்நாளை திராவிட நாடு பிரிவினை நாளாக கொண்டாட பெரியார் மக்களை வந்து கேட்டுக்கொண்டாருன்னா ஜூலை 1 வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ திராவிட நாடு பிரிவினை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து திராவிட கழகத்துடன் தொடர்பில்லாதது ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் மெயின் வந்து அஜெண்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் மற்றும் கழக தோழர்கள் கருஞ்சட்டை அணிந்திருந்தனர். இது வந்து அவங்க மெயின். இது அறியாமை மூடநம்பிக்கை எதிராக பிரச்சாரம் செய்வது, இதுவும் மெயின். இது பெண் விடுதலைக்காக போராடுதல், இதுவும் மெயின். அப்போ வந்து இந்து கடவுளும் சடங்கு சமுதாயம் அவங்க வந்து ஆதரிக்க கிடையாது, இவங்க வந்து எதிர்ப்பாங்க. அடுத்தது 38வது கேள்வி. மனிதனுக்கு வெட்கமும் ரோஷமும் மான உணர்ச்சியும் ஏற்பதற்காகவே சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது என கூறியவர் வந்து பெரியார். மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் வெக்கம் இருக்கணும், ரோஷம் இருக்கணும், மான உணர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் அவர்கள். அடுத்து 39 கேள்வி பாருங்கள். கூற்று 2 கூட்டு கொடுத்துருக்காங்க. இது எது சரி தவறுன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு கொள்கை வந்து 1900 கொள்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா 1940 சிறை தண்டனை பெற்றாரா அப்படின்னு கேட்டால் பெற்றார். என்ன பண்ணுவார்? 1948 வந்து சிறை தண்டனை போவார். இவர் வந்து 1940 சென்னைக்கு வருகை புரிந்த ராஜாஜி வரவேற்று உபசரித்தார்னு கொடுத்துக்கிறாங்க கூற்று 2. இவங்க வந்து என்ன பண்ண எதிர்ப்பு தெரிவிப்பார், உபசரிக்கலாம் மாட்டார் ராஜாஜி. அப்போ கூற்று 2 தவறு. எதனால் தவறு? அவர் வந்து என்னது உபசரிக்க கிடையாது, அவர் வந்து எதிர்க்கிறார். அடுத்தது 40வது கேள்வி பாருங்கள். சமதர்ம பிரச்சாரத்திற்காக பெரியார் சிறை சென்ற ஆண்டு வந்து 1933. அடுத்த கேள்வி பாருங்கள் 41. தேர்தல் அரசியலை விட சமுதாய மாற்றமே உடனடி தேவை என்றவர் யாருன்னா பெரியார். தேர்தல் அரசியலை விட வந்து சமுதாய மாற்றம் தான் தேவை அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியார். அடுத்த கேள்வி பாருங்கள் 42வது கேள்வி. பெரியார் வந்து லம்பாடி கூட்டம் என்று யாரை வந்து வர்ணிக்கிறாருன்னா ஆரியர்கள் அப்படி சொல்கிறாரு. யார் எப்படி சொல்கிறாருன்னா லம்பாடி கூட்டம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து யார் வர்ணிக்கிறாருன்னா ஆரியர்கள். அடுத்தது 43வது கேள்வி பாருங்கள். ஆங்கிலோ இந்தியர்களை போன்று பிராமணர்கள் ஆரியர்கள் மற்றும் இங்கிருந்த நாட்டவர்களுக்கு பிறந்தவர்கள் என பெரியார் எந்த இதில் எழுதினார்னா குடியரசு இதில் அந்த மாதிரி எழுதுகிறாரு. அடுத்தது 44வது கேள்வி. 1924 ஈரோடு தேவஸ்தான கமிட்டி தலைவர் யாருன்னா பெரியார். இவர் வந்து தேவஸ்தான கமிட்டி 1924 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது 45 தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு வந்து பொறுத்த வரைக்கும் 1938 வந்து நடந்திருக்குது. அடுத்தது பெரியாரின் பகுத்தறிவு என்பது என்னதுங்க? இது வந்து எதில் வருதுன்னா வார இதழ். அடுத்தது உண்மை தேடுவோர் சங்கத்துடன் தொடர்புடையவர் யாருன்னா ஜோதி பாபுலே. இவர் வந்து உண்மை தேடுவோர் சங்கத்துடன் வந்து தொடர்புடையவர். அடுத்தது பெரியார் இறந்த நாள் வந்து பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 24. அது டிசம்பர் மாதம் 24 வந்து அவர் இறந்துருப்பார்.
அடுத்த கேள்வி கூற்று 1 கூற்று 2. ஈவேரா மண்டி வியாபாரம் செய்து பார்த்தாருன்னா ஆமாம், அவர் மண்டியில் வியாபாரம் பார்த்தாரு. கூற்று 2. ஈரோடு நகரமன்ற தலைவராக 1917 பொறுப்பு வகித்தார்னா ஆமாம், 1917 ஈரோடு நகரமன்ற தலைவராக அவர் பொறுப்பு வகித்தார். அப்போ ரெண்டுமே சரிதான். அடுத்தது 50வது கேள்வி. ஈவேராவுடன் தொடர்புடைய ஆண்டு பொறுத்த வரைக்கும் இவர் 1879 பிறந்திருப்பார், 1973 இறந்திருப்பார். அவ்வளோதான் சார். ஓகே, இன்றைக்கி இந்திய தேசிய இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் 50 கேள்விகள் பார்த்தாச்சு. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி.